வணக்கம் and welcome to DSS Institution. இது blockchain-ஓட part 2 வீடியோ. part 1 வீடியோ பார்க்காதவங்களுக்காக லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ part 2 பார்க்கறதுக்கு முன்னாடி part 1 பார்த்துட்டு வந்துருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் DSS Institution சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டாபிக்ஸ் வேணாலும் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நம்ம அந்த டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இன்னைக்கு டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு டாபிக் blockchain part 2. இந்த டாபிக் நம்ம டைப்ஸ் ஆஃப் blockchain-உம் சம் சாம்பிள் யூஸ் கேஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து பிளாக்செயின்னா என்ன, ஒரு பிளாக்செயினில் எப்படி பிளாக்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம், பிளாக்ஸில் என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம், எப்படி வந்து ஒரு பிளாக்செயினில் டிரான்சாக்ஷன் வந்து செக்யூர்டாக இருக்குது, அதே மாதிரி எப்போ வந்து ஒரு பிளாக்செயினில் வந்து டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இதில் வந்து என்னெல்லாம் டைப் ஆஃப் பிளாக்செயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மொத்தம் பிளாக்செயின் வந்து 3 டைப்பில் இருக்குது. பப்ளிக் பிளாக்செயின், private blockchain and consortium blockchain. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் பிளாக்செயின்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம இதை தான் வந்து இன்னைக்கு புரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ பப்ளிக் பிளாக்செயின் நம்ம பார்த்தோம். ஸோ பப்ளிக் பிளாக்செயின்ங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு தெரியும் பிளாக்செயின் வந்து இட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டேட்டாபேஸ். கரெக்டா? இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர், அந்த லெட்ஜர் வந்து அந்த நெட்வொர்க்கில் இருக்க யாருக்கு வேணாலும் அதை அக்சஸ் பண்ணலாம், அதே மாதிரி அதை வெரிஃபை பண்ணலாம், ப்ளஸ் புதுசாக பிளாக்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லை புது டிரான்சாக்ஷன்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அதான் பப்ளிக் பிளாக்செயின். பப்ளிக் பிளாக்செயின் என்ன? இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் இஸ் அக்சசிபிள் டு ஆல். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் வந்து நெட்வொர்க்கில் இருக்கு, பிளாக்செயின் நெட்வொர்க்கில் இருக்கு, எல்லாருனாலையும் அக்சஸ் பண்ண முடியும், எல்லாருனாலும் வெரிஃபை பண்ண முடியும், அதே மாதிரி யார் வேணாலும் அந்த பிளாக்ல வந்து ஒரு டேட்டாவை புதுசாக டிரான்சாக்ஷன் ஆட் பண்ணிக்க முடியும், இல்லை புது பிளாக்கை ஆட் பண்ணிக்க முடியும். இது பிரைவேட் பிளாக்செயின். பப்ளிக் ஜஸ்ட் ஆப்போசிட்டா. பிரைவேட்ல வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ், இந்த நெட்வொர்க்ல இருக்க செட் ஆஃப் பீப்புள்ஸ்னால தான் வந்து இந்த பிளாக்செயினை வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதே டைம்ல அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ்ல ரெஸ்ட்ரிக்டட் பீப்புள்ஸ்னால மட்டும்தான் ஒரு புது பிளாக்கை ஆட் பண்ண வெரிஃபை பண்ண முடியும். ஆனால் பிளாக்ல இருக்க எல்லாருனால பார்க்க முடியும். சரி, ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ என்கிட்ட வந்து என்னோட பிளாக்செயின் நெட்வொர்க் இருக்கு. பிளாக்செயின் நெட்வொர்க்ல எல்லாருக்கும் வைஸ் பிரசிடென்ட், மேனேஜர், சீனியர் மேனேஜர், டீம் லீட் அண்ட் ரிசோர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரிசோர்ஸ் எல்லாருமே வந்து ஒரே பிளாக்செயின்ல இருக்காங்க. இதுல மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ் லைக் சீனியர் மேனேஜர், வைஸ் பிரசிடென்ட், டிஎல், இவங்க 4 பேருக்கு மட்டும் இதை வந்து பிளாக்செயின் வந்து அக்சஸ் பண்ண முடியும், புதுசாக பிளாக்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லை வெரிஃபை பண்ண முடியும். பட் அதே டைம்ல ரிசோர்ஸஸ்க்கு வந்து அக்சஸ் பண்ண முடியும், பார்க்க முடியும், ஆனால் சேம் டைம் அவங்களால வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண முடியும், ஜஸ்ட் வியூ அக்சஸ் பண்ணுறோம். பிரைவேட் பிளாக்செயின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸுக்கு மட்டும் தான் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது கன்சோர்டியம். கன்சோர்டியம் பிளாக்செயின்ங்கிறது நத்திங் லைக், இது வந்து போத் உங்களுக்கு பப்ளிக் பிளாக்செயின் அதே மாதிரி பிரைவேட் பிளாக்செயின் ரெண்டோட ஒரு மிக்ஸ்டர் தான் இந்த பப்ளிக் பிளாக்செயின். இந்த பப்ளிக் பிளாக்செயின்ல வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர்ங்கிறது எல்லாருக்கும் அக்சசிபிள். ஜஸ்ட் ஒரு குரூப்புக்கு இல்லைன்னா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் அக்சசிபிளா இருக்கும். அந்த ஒரு ஆள் தான் வந்து, இல்லை அந்த ஒரு குரூப் இருக்க மெம்பர்ஸ் மட்டும் தான் அதை நீங்க எடிட் பண்ண முடியும், இல்லைன்னா வெரிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட் பீப்புள்ஸ்க்கு மட்டும் லெட்ஜரே பார்க்க முடியும். பப்ளிக்ல வந்து யாராலும் பார்க்கலாம், பிரைவேட்ல வந்து என்னோட குரூப்ல இருக்கவங்களுக்கு நான் வேணா அலோவ் பண்ணலான்னு பார்த்தேன். இங்க வந்து ஜஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் பீப்புள்ஸுக்கு மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும் லெட்ஜரை, அதே மாதிரி வியூ பண்ண முடியும். அதே மாதிரி லெட்ஜர் அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப்னால மட்டும் அந்த லெட்ஜரை வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ நம்ம பப்ளிக் பிளாக்செயின் என்ன பார்த்துருக்கோம், பிரைவேட் பிளாக்செயின் என்ன நம்ம பார்த்துட்டோம், கன்சோர்டியம் பிளாக்செயின் என்ன பார்த்து. இப்போ நமக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் பிளாக்செயினுக்கு பற்றி ஒரு கிளாரிட்டி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த பிளாக்செயின்ஸை எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம், சம் சாம்பிள் யூஸ் கேஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் வந்து பேங்கிங் டொமைனுங்கிறது இப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான டொமைன். ஸோ பேங்கிங் டொமைன் என்ன, எனக்கு வந்து எக்ஸிஸ்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே ஃபெயில் ஆகக்கூடாது, டிரான்சாக்ஷன் எந்த மாடிஃபிகேஷன் நடக்கக்கூடாது, ஒன்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தான் அதை அக்சஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பிரைவேட் பிளாக்செயின் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்னால மட்டும்தான் அதை எடிட் பண்ண முடியும், பட் குரூப் ஆஃப் பீப்புள்ஸை அக்சஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எஸ்ஒய் 2 மெம்பர்ஸ் இருக்காங்க, எக்ஸுக்கு ஒய்யோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்க முடியாது, அதே டைம்ல எக்ஸோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்க்க முடியும். ஸோ பேங்கிங் நம்ம வந்து ஒரு பிரைவேட் பிளாக்செயின்ல போகலாம் இல்லையா? அடுத்தது பேமெண்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து அகெயின் பிளாக்செயின் நம்ம போகும்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ எக்ஸ் வந்து ஒய்க்கு 100 rupees கொடுத்துருங்க, ஒய் வந்து இசட்டுக்கு ஒரு 80 rupees கொடுத்துருங்க, இசட் ஏக்கு வந்து ஒரு 40 rupees கொடுத்துருங்க. ஸோ இந்த இதை வந்து என்னால் பிளாக்செயின்ல அக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு நான் வந்து கன்சோர்டியம் போகலாம். ஏன்னா கன்சோர்டியத்தில் வந்து என்ன ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் 1 or 2 பீப்புள்ஸ்க்கு அதை அக்சஸ் பண்ணி, இப்போ வந்து எக்ஸ் வந்து வைக்கு கொடுக்குறது அவரால் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும், இல்லை மற்ற யாருக்கும் பார்க்க முடியாது. அது வை அதை ரிசீவ் பண்ணுவோம், வைனால மட்டும் தான் அதை பார்க்க முடியும். ஸோ அதனால வந்து கன்சோர்டியம் போகலாம், கன்சோர்டியம் பிளாக்செயின்ஸ் போகலாம். இது ஒன் ஆஃப் த என்ன சொல்றதுக்கு சான்ஸ் இருக்க ஒரு டொமைன் நல்ல க்ரோத்துக்கு. அடுத்த யூஸ் கேஸ் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர்.
ஹெல்த் கேர் நம்ம எப்படி சொல்லணும்னா ஹெல்த் கேர் வந்து நமக்கு இது வந்து எய்தர் பப்ளிக் பிளாக் செயின் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரி பிரைவேட் பிளாக் செயின் சஜஸ்ட் பண்ணலாம். எப்படி நான் பிரைவேட் பிளாக் செயின் பப்ளிக் பிளாக் செயின் நான் சொல்றேன்னா, இப்போ பப்ளிக் பிளாக் செயின் நம்ம ஓகே இந்த ஆளுக்கு இந்த டிசீஸ் இத்தனை தேதி வந்திருக்கு, அவங்களுக்கு இதான் டயக்னோசிஸ் பண்ணிருக்கு, இதோட சொல்யூஷன் இதான் வந்து இந்த டேட்டா நான் வச்சிருக்கேன்னா பப்ளிக் பிளாக் செயின்ல கொடுத்து வச்சுன்னா இதே மாதிரி சிம்டம்ஸ் யாருக்கா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டயக்னோசிஸ் அந்த சொல்யூஷனை ஈஸியாக என்னால் எடுத்துட முடியும். இதே பிரைவேட்ல கொடுத்தா ஒரு ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்குள்ள இருக்க பேஷண்ட்ஸை மட்டும் நான் பார்க்கணும், நான் பிரைவேட்ல போகலாம். ஹோல் இது பார்க்கணும்னா நான் பப்ளிக் பிளாக் செயினுக்கு போயிடலாம். ஓகே, தென் அடுத்தது லா என்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ லா என்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம இதில் நம்ம சொல்லணும்னா இதுக்கும் அகைன் இதான் கொடுக்கணும், பிரைவேட் பிளாக் செயின் தான் கொடுக்க முடியும், ஏன்னா இது பப்ளிக் கொடுக்க முடியாது. இங்கே கிரிட்டிக்கலாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் எஃப்ஐஆர் போட்டுட்டேன், எஃப்ஐஆர் போட்டதை வந்து எடிட் பண்ணக்கூடாது, இல்லைனா எடிட் பண்ணாங்கன்னா அது ஆப்செட் பண்ணோம்னா நம்ம பிளாக் செயின் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து பிரைவேட் பிளாக் செயின். அடுத்தது ஓட்டிங். ஓட்டிங் பிரைவேட் பிளாக் செயின் தான் கொடுக்கணும், ஏன்னா இப்போ யார் வேணாலும் ஓட் பண்ணிப்போம். நான் ஒரு ஓட்டிங் பண்ணும்போ தீபக்குங்கிற ஒரு ஓட் பண்றேன். ஓகே, ஓட் பண்ணும்போது என்ன இருக்கும், தீபக் யாருக்கு ஓட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை, தீபக் இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல இருக்க ஒரு ஆள் வந்து ஓட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஓட் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் என்னோட ஓட்டர் ஐடியை வச்சு நீ யாராவது ஓட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆல்ரெடி என்னோட ஓட்டர் ஐடிக்கு ஒரு பிளாக் கிரியேட் இருக்கு. ஸோ அந்த பிளாக்கை மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணா மாடிஃபை பண்ண விடாது, ஏன்னா அது ஹேஷ்டா இருக்கு. அப்ப நான் இதனால எனக்கு கள்ள ஓட்டை அவாய்ட் பண்ண முடியும் இல்லையா. இறந்து போனவங்க ஓட்டு போடுறது, கள்ள ஓட்டுல போடுறது, ஒரே ஆள் 2-3 ஓட்டு போடுறது, இந்த மாதிரி விஷயத்த என்னால இந்த ஓட்டிங்ல பிளாக் செயின் இன்ட்ரோடியூஸ் பண்ண என்னால அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் ஆன் திங்ஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுக்கு என்னால பிளாக் செயின் யூஸ் பண்ண முடியும். இது வந்து அண்டர் என்ன சொல்றது கான்செப்ஷுவலா தான் இருக்கு. எந்த பிளாக் செயின் யூஸ் பண்றது அங்க ரிசர்ச் பண்ணிட்டா இருக்காங்க. தென் ஐ ஹேவ் ஆன்லைன் மியூசிக் இருக்கு, அதே மாதிரி ரியல் எஸ்டேட் இருக்கு. இப்போ ஆன்லைன் மியூசிக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பிரைவேட் கிளவுட் நான் இது பண்றேன். பிரைவேட் பிளாக் செயின் நான் சஜஸ்ட் பண்ணேன். இப்போ வந்து ஓகே நான் ஒரு வந்து பே பண்ணிருக்கேன் ஒரு செட் ஆஃப் இளையராஜா மியூசிக்ஸ் மட்டும், இளையராஜா மியூசிக் மட்டும் நான் பே பண்ணிருக்கேன். ஸோ இளையராஜா மியூசிக்ஸ் இருக்க பிளாக்ஸை மட்டும் எனக்கு அக்சஸ் பண்ண கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஆன்லைன் மியூசிக்கை வந்து பிளாக் செயினில் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு இடத்துல ஒரு 1 ஏக்கர் லேண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த 1 ஏக்கர் லேண்ட் வாங்கியிருக்கேன், அந்த லேண்டோட யார் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து தாய்ப்பத்திரத்தை பார்க்குது. இதே பிளாக் செயின் இருக்குன்னா ஓகே இந்த இத்தனாம் தேதி இவங்க கிட்ட இந்த வருஷத்துல இவங்க கிட்ட இருந்துச்சு, தென் இது உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி நான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்க லேண்ட் இன்னும் யாராவது வந்து விற்க ட்ரை பண்ணாங்கன்னா ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்ஸ் போட்டு விற்க ட்ரை பண்ணாலும் பண்ண முடியாது, ஏன்னா என்கிட்ட இருக்கிறது ஒரு பிளாக் இன்ஃபர்மேஷன். அந்த டிரான்சாக்ஷன் அவங்க சேஞ்ச் பண்ண போறாங்க, சேஞ்ச் பண்ண போயாச்சுன்னா அது அலோவ் பண்ணாது இல்லையா. ஸோ அதனால எனக்கு ரியல் எஸ்டேட்லேயே என்னால் இந்த பிளாக் செயினை உள்ள கொண்டு வரலாம். ஸோ ரியல் எஸ்டேட்ல வந்து நான் பப்ளிக் பிளாக் செயின் இது வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன பிளாக் செயினா என்ன நமக்கு தெரியும், பிளாக் செயின் என்ன தெரியும், எப்படி பிளாக் செயின் ஒர்க் ஆகும் தெரியும், எப்படி பிளாக் செயின்ல டேட்டா வெரிஃபை பண்ணுறது நமக்கு தெரியும். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் பிளாக் செயின் நமக்கு என்ன தெரியும், பப்ளிக் பிளாக் செயின் தெரியும், பிரைவேட் பிளாக் செயின் தெரியும், கன்சோர்டியம் பிளாக் செயின் தெரியும். அதே மாதிரி இருக்கு எல்லாத்துக்கும் சாம்பிள் யூஸ் கேசஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம இவ்வளோ பார்த்தாச்சு, நம்ம அடுத்து என்ன பார்க்கணும், நம்ம அடுத்து வந்து ஒரு பிளாக் செயினுக்கு லைவா ஒரு டெமோ பார்க்கணும். இந்த டெமோ வந்து நான் மட்டும் இந்த டெமோ பண்ணிட்டு ஒரு யூஸ் இல்லை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி நம்ம ஒரு டெமோ பார்க்கணும் இல்லையா. இந்த டெமோவை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் டிசிஸ்டிங் சொல்யூஷன் சேனலை டியூன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். புரியலாம் திருப்பி ஒரு தடவை கூட பாருங்க. உங்களுக்கு ஏதாவது செக்ஷன் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்ஸ்ல தெரியுங்க, நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது யூஸ் கேஸ் தெரியும் பிளாக் செயின்ல இந்த யூஸ் கேஸ் நம்ம இதுக்கு போறதுனால நீங்க போடுங்க, நம்ம வியூவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணாலும் நீங்க கீழே கமெண்ட்ஸ் தெரியுங்க, நம்ம அந்த டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுதான் பிளாக் செயின்ஸ் உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோ இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிசிஸ்டிங் சொல்யூஷன்.